ஹலோ மக்களே, வெல்கம் டு இருதயா விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் காலையில் இருந்துச்சோன்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. இன்றைக்கி சுதந்திர தின விழா ப்ளஸ் மரியணை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள். ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஸ்பெஷலான நாள். ஸோ இன்றைக்கி காலையில் போய் மாஸ் அட்டன் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதற்கான சபையும் எங்கள் ஊரில் உண்டு. ஸோ அதற்கான தலைவர் வேறு உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன திருநாள் மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலேருந்து சிறப்பு விருந்தினர்கள்லாம் விழா நடைபெற இடத்துக்கு அழைத்து வரப்பட்டாங்க. இந்த இடத்துல வச்சு தான் கொடியேற்றுவாங்க. அந்த இடம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி அந்த கொடியேற்றுற இடத்துல நிறைய தேச தலைவர்களை நிப்பாட்டியிருந்தாங்க. நம்ம பாரதியார், நேரு, காந்தி தாத்தா, வேறு வேலுநாச்சியார், இந்த மாதிரி சிறப்பான தலைவர்களை அதில் மாடு வீரங்கள் புரிந்து நிப்பாட்டியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. School standard is attention. Standard is பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியாக ஸோ 2 ஸ்கூல்லையும் தனித்தனியாக மார்ச் பாஸ் நடந்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. இப்போது இந்த நிகழ்ச்சியோட முக்கிய இதான கொடியேற்றல் நடந்துச்சு. சிறப்பு விருந்தினர்களை வச்சு கொடியேற்றினாங்க. கொடியேற்றம் முடிஞ்சதும் சூப்பரான கலை நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக பாருங்கள் மக்களே. சின்ன குழந்தைங்களாம் சூப்பராக சிலம்பம்லாம் சுற்றினாங்க. அதையும் பாருங்கள். எழுத்துரிமை இல்லாமலும் பல கிராமங்கள் இருக்கிறது. இந்த அவல நிலையை நீக்க முற்படாமல் நாம் வருடம் வருடம் சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம். நாம் அனைவரும் முன்னோர்கள் செய்த தியாகத்தாலும் குருதியை சிந்தியதாலும் கிடைத்ததுதான் சுதந்திரம் என்பதை மறந்துவிட்டோம்.
அவர்களால் தான் நாம் இன்று சுதந்திரமாக பேச முடிகிறது, எழுதவும் முடிகிறது. ஏன்? அடுத்ததாக விழாவோட சிறப்பு விருந்தினர் பேசினாங்க. மிக அருமையாக பேசினாங்க. கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. கோயில்ல ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. இதுவா சுதந்திரம்? நான் பேர சொல்ல விரும்பல, பேர சொல்ல பிரச்சனையாது. ஆலயத்துக்குள்ளே பெண்கள் கற்பழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவா சுதந்திரம்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வருகிறான், அவன் பார்க்க கூடாது என்பதற்காக ஏழை குடிசைகளை திரை போட்டு மறைக்கிறார்கள். இதுவா சுதந்திரம்? நம்ம ஊருக்கு வருவோம், நம்ம கடற்கரைக்கு வருவோம். அங்குக்குரியவர்களே, 1000 ஆண்டுகளாக நான் இங்கே தொழில் செய்து வருகிறேன். இது என்னுடைய பூமி. இங்கே கப்பல் தளம், அந்த தளம், இந்த தளம், அப்படி ஏகப்பட்டதை கேட்டு என் வாழ்வாதாரத்தை அளிக்க பார்க்கிறானே, இதுவா சுதந்திரம்? யோசித்து பாருங்க. தக்க ரத்தம் சிந்தி, அக்கா அக்கா என்றால் சுக்கா மிளகா சும்மா கிடைக்க தக்க ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை இன்னைக்கு அரசியல்வாதிகள் எப்படி சீரழித்துக் கொண்டிருக்காங்க யோசித்து பாருங்க. விழிப்பாயிருங்கள், ஒரே வார்த்தை விழிப்பாயிருங்கள். காந்தியடிகள் மதுரைக்கு வார இதோட நிகழ்ச்சி நடந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இது எங்களோட சுதந்திர தின. இதே மாதிரி தொடர்ச்சி எங்களோட நிகழ்ச்சியில் பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.